பெண்களுக்காக நம்ம கடைசியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேலையில் ஒரு காரியத்தை சொல்லும்படி கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல் கேள்வி, இந்த வருஷத்தை நீங்கள் எப்படி வரவேற்பீங்க, இந்த வருஷம் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது. நான் அதை ஜெபத்தில் உங்களுக்கு அனுப்புவேன் இல்லையா, அதில் அனுப்பலாம்னு விட்டுட்டேன். ஆனால் இந்த வருஷம் எப்படி முடியும், எப்படி தொடங்கும், அதை நீங்கள் எப்படி எதிர்நோக்குறீங்க, இந்த எப்படி நாங்கள் எதிர்நோக்கணும், இதுக்கு என்ன ஆலோசனை, இதுதான் கேள்வியை கேட்டவங்களுக்கு பதில். என்னன்னா உங்களுக்கும் அப்படி ஒரு காரியம் உங்களுக்குள்ள இந்த வருஷம் எப்படி முடியுமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருந்ததுன்னா, இந்த வருஷத்தை தொடங்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு எல்லாருக்கும். அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அது சங்கீதம் 65 இருக்குது. 65 அதில் 11வது வசனம் இருக்குது. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே என்னதான் பண்றாருன்னா நன்மையினால் முடி சூட்டி இருக்கிறார். இந்த 11 மாசமும் எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், இப்போ என்னுடைய இதுலேயும் பார்த்தா நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலைகள் இப்படிலாம் வந்திருக்குது. அதுலேயும் எப்படி வழி நடத்திக்கிறான்னு பார்த்தா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். அப்போ இந்த வருஷத்தில் நம்மளுக்கு நன்மையும் நடந்திருக்கோம், தீமையும் நடந்திருக்கோம். அந்த பாதையை கடக்கும்படி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்னா உதவி செய்திருக்கிறார். அப்போ இந்த வருஷம் எப்படி தொடங்கும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர்னா தான் இந்த வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது அவர் என்ன பார்த்தாருன்னா, வானத்தை சூரியனை உண்டாகட்டும்னு சொல்லும் போது அது நல்லதுன்னு கண்டார். பூமியை படைக்கும் போது அது நல்லதுன்னு கண்டார். எல்லா புல் பூண்டுகளை படைக்கும் பொழுது நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டார். அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா நல்லது தான் இருக்குது, நன்மை தான் இருக்குது. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குது, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்னா இயேசுவின் நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்னா நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும். இயேசுநாதர் அற்புதம் செய்யும் பொழுது ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வினா, நீ என்ன விசுவாசிக்கிறாயா இது அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் என்ன சொன்னா, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். கண்ணு திறக்கணும்னா நீ என்ன இந்த கண்ணு திறக்கிறதுக்கு நீ விசுவாசிக்கிறாயா. இப்ப விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவர்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம ஆண்டவர் இந்த வருஷத்தை எப்படி நம்மளுக்கு வருஷத்தை எப்படி முடிக்க போறாருன்னா நன்மையினால்தான் முடிக்க போகிறார். அப்ப தொடக்கம் எப்படி இருக்குன்னா வருஷம் நன்மையினால் தான் தொடங்கும். அப்ப நம்ம இந்த நாளெல்லாம் எப்படி கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 23வது சங்கீதத்துல வசனம் என்ன சொல்றா, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்ப இப்ப முடிஞ்சிட்ட உடனே ஆண்டவருடைய இந்த வருஷத்துல செய்த நன்மைகள், செய்யாத நன்மைகள் எல்லாரும் என்ன ஆகும்னா அடுத்த வருஷத்துல கண்டினியூ ஆகும் நம்மளுக்கு. அப்ப எப்படி நம்மளுக்கு வருஷத்தை நன்மையா தான் முடி சுட்டுவாரு. அடுத்துதான் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மளுக்கு நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். அந்த வசனத்தை நம்ம லாஸ்ட்ல எல்லாரும் அறிக்கை செய்ய போகிறோம். ஏன் அறிக்கை செய்ய போறோம்னா விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இயேசுவை யார் நம்புகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்குது. நம்ம இயேசுவை நம்புறோமா? முதலாவது கேள்வி கேட்கணும் நம்மளுக்குள்ள. நான் இயேசுவே நான் உங்க நம்புறேனா அப்படின்னு கேட்டா ஒரு நம்மளுக்கு கேள்வியில என்ன பதில் வருதோ அதுதான் நம்ம உள்ள சொல்லுவோம். கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். நான் இயேசுவே உங்க நம்புறேனா, பாதி நம்புறேன் பாதி என்ன வருகிறான் நம்பல. ஏன்னா ஆத்துல ஒரு கால் இருக்குது, சேத்துல ஒரு கால் இருக்குது, மனுஷ பக்கம் ஒரு கண்ணு இருக்குது, இன்னொரு பக்கம் யார் பக்கம் இருக்குது, ஐயோ பெரிய ஆட்கள்னால ஒரு கண்ணு இருக்குது. யாருக்கு எதையாவது இருக்கு இந்த காரியம் நடக்குமா நான். ஆனா இயேசு அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். இயேசுனுடைய கண்கள் நம்மள பார்க்குதுன்னு நாங்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒரு அழகான கண்கள் என்னை கண்டதுனால நான் முடிந்தது என்று என் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு நினைச்சிட்டா. ஆனா அது என்னது
எனக்கு முடியல, எப்படி இருந்தது அது? ஆண்டவர் எனக்கு நன்மையாய் தந்தார்னு சொல்லி ஒரு பாடல்லாம் எழுதுறாங்க. அப்ப அந்த பாடல்லாம் யோசிக்கும் போது இப்ப இந்த வருஷத்துல நான் என்ன ஜெபிக்கணும், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப வருஷத்தை நன்மையா முடிச்சுட்டான்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் எனக்கு இந்த நன்மை கிடைக்கல? இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதே தான் இருக்குது, கண்டினியூவா தான் வருஷத்தை தான் இருக்குது. கடவுள் சொல்ற ஒரே வார்த்தை ஆமேன் தான், இல்லைன்ற வார்த்தையே இல்லை. அப்ப நம்ம இங்க இல்லைன்ற ஒரு பதில் வருதுன்னா அப்ப நம்ம யோசிக்கணும், நான் முழுசா இயேசுவை நான் நம்பி இருக்கிறேன்னா? ஆமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாய் இந்த வருஷத்துல முடியும். ஏன்னா ஒரு நிமிஷத்துல எத்தனையோ காரியங்கள் நடக்குது. கொரோனாவுடைய சைஸ் என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டேன் நான், 1 கிராம் தானா? ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கின கொரோனாவுடைய சைஸ்னா 1 கிராம். ஆனா இந்த 1 கிராம் கொரோனா எத்தனையோ பேருடைய உயிரை என்ன பண்ணிடுச்சு. ஆனா நம்மளுக்கு சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தா என்னது பெரிய காரியத்தை ஆண்டவரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட ஏஞ்சி சொல்லுங்க, ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் வருஷம் எனக்கு வாழ்நாள் முழுக்க என்னத்தான்னா நன்மையும் கிருபையும் தான் தொடரும். அது ஒருவேளை நான் இப்ப நான் இன்னைக்கு இருக்கிறேன், இதுவரை எனக்கு என்னதான் வந்திருக்கும், நான் உயிரோடு இருக்கிறதே நன்மை. ஏன்னா கொரோனாவில் எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபை, அதுதான் அந்த கிருபையும் நன்மையும் தொடர்ந்து இருக்குது. இந்த வருஷம் நம்மளுக்கு நன்மையா தானே வந்துருக்குது. அப்ப நான் உயிரோடு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க, அந்த நன்மைக்காக நன்றி சொல்லுங்க. இன்னும் நீங்க எதிர்பார்க்கிற காரியம் அடுத்த வருஷத்துல நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் இந்த வருஷத்துக்கு, இந்த ஜெபத்தினுடைய வாக்கு தத்துவம் என்னன்னு கேட்ட போது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். அப்ப உங்களுக்கு இந்த வருஷத்துல, இந்த வருஷம் முடியும் போதும் இந்த வாக்கு தத்துவம் சொல்லுங்க, தொடங்கும் போது என்ன பண்ணுங்க, இந்த வாக்கு தத்துவம் சொல்லுங்க. யாருக்கு இந்த வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டதுன்னா, விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு. ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லை, குழந்தை இல்லை. அவன் போய் ஆண்டவர் சொல்றான், நான் உனக்கு குழந்தைய தருவேன்னு. ஆனா அவனுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன தருவ கேட்டான், எனக்கு குழந்தைய தருவீங்களான்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் நான் உங்களுக்கு மகா பெரிய பலனும் ஏடகமா இருந்து என்ன பண்ணுவானா வழி நடத்துன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொன்னாங்க, உனக்கு மகா பெரிய ஏடகமும் பலமா இருந்து நாசுருதிய. எத்தனை வருஷம் கழிச்சு அந்த குழந்தை கிடைச்சோம், ஐயோ லேட்டா இருந்தாலும் அது லேட்டஸ்டா கிடைக்கும். அதனால அடுத்த வருஷத்துல நிச்சயமா இந்த வருஷம் முடிவதற்குள்ளாகவே உங்களுக்கு நன்மையானதான் முடிச்சுட்டேன்னு சொன்னாரு. நல்லது தானே, முடிவதற்குள்ள நீங்க அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. உங்க விசுவாசத்தை கண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மனதிற்கு கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும். இதுதான் விசுவாசம். நம்மளுடைய நாள் ஃபுல்லா, நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லா என்னதான் தொடரும்னா நன்மையும் கிருபையும் தான் தொடரும். இதுதான் அறிக்கை. வாழ்நாள் ஃபுல்லா என்னதான் அறிக்கை இருந்தோம்னா, எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரணும் ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை எனக்கு தொடரணும், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறாரு. நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. அப்ப நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு எல்லாம் என்ன பண்ணுங்க, தட்டி சொல்லுங்க. நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பெருக செய்வீங்க. ஏன் இப்ப எப்படி ஜெபிக்கிறது, எனக்கு மறந்து போகுது, என்கிட்ட கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன், எனக்கு என்ன ஆகுது, மறந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மறந்து போகுதுன்னா நான் என்ன ஜெபிக்கணும் இந்த வருஷத்துல, எதுக்காக ஜெபிக்கணும்? 5 காரியம். எல்லாரும் பாருங்க, சிறு பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க, இது என்ன நல்லா சத்தமா சொல்லணும். நல்லா சாப்பிட்டு வந்தீங்களா? நீங்க சிறு பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சொல்லலாம், சத்தமா சொல்லணும் பார்க்கணும். யார் சத்தமா சொல்றீங்களோ அவங்களுக்கு கூடுதலா ஒரு பிரைஸ். இது என்னது, இது யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். எல்லாருமே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சில்ட்ரனுக்கு இந்த 5யும் 2 ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு சிறுவன் கிட்ட அவரே ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல, வனாந்தரம், அந்த வனாந்தரத்துல என்ன பண்ணாங்கன்னா உடற்படமுள்ள ஜனங்கள்லாம் இயேசுநாதருடைய வார்த்தையை கேட்டுனுக்குறாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது அங்க 3 நாள் ஆயிடுச்சு, எல்லாரும் உபவாசத்துல இருக்கிறாங்க. அப்ப ஐயோ இவங்கெல்லாம் இவ்வளவு நேரமா இவங்க நம்மளோட மத்தியில இருக்கிறாங்க, இவங்களுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு இயேசுநாதர் சொல்றாரு. உணவு கொடுங்கன்னு சொன்ன உடனே அங்க என்ன இல்ல, உணவு கிடையாது. வனாந்தரத்துல எங்க உணவு வரும், அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இயேசுநாதர் சொல்றாரு. அப்ப ஸ்ரீஷர்லாம் சொல்றாங்க, உணவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது,
நாம இவ்வளவு காசு எடுத்து போய் அங்கிருந்து வாங்கி வந்தாலும் இருக்காது. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் எப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இது நடக்கும்? இன்னைக்கே நடக்குமா? இந்த மாசத்துலயே முடியுமா? இவ்வளவு நாள் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முடியும். ஆண்டவர் சொன்னார்னா அது முடியும். அப்ப நீ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். எனக்கு இது நிச்சயமா முடியும். நன்மை கிருபை என்ன தொடரும். இந்த வருஷத்தை ஆண்டவர் எனக்கு எப்படிதான் முடிசூட்டி இருக்கிறாரு? நன்மையினால் தான் முடிசூட்டி இருக்கிறாரு. அதனால இது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நாவால என்ன பண்ணோம்? அறிக்கை செய்யணும். அடுத்து இது என்னன்னா, இந்த 5 நாள்ல பார்க்கும் போதுதான் இது என்ன சொல்லுது நம்மளுக்கு? ஆண்டவர்கிட்ட 5 அப்பத்தையும் 2 மீன் எடுத்துட்டு போனாங்க. போன உடனே ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க, இதை தவிர இங்க எதுவுமே கிடையாது, நீங்க என்ன செய்யணும்னா அதை செய்துங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பெருக செய்தார். அப்ப 5000 பெருக செய்கிற தேவன் நம்ம கிட்ட இருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் தான் தவிர குறுகி போகிற ஆசீர்வாதம் இல்ல. அதனால இதைய இப்படி பாத்துங்க, இதை பாத்துங்க. சொல்லுங்க, 5 எனக்கு தான், 2 எனக்கு தான். இதை கூட்டாடா தான் மல்டிபிளிகேஷன். பெருக்கத்தின் ஆசீர்வாதம் எனக்கு தான். அடுத்து 5 காரியத்துக்காக எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு நான் வாலிபர்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல ரொம்ப விசேஷமா அதை ஞாபகமா சொன்ன ஆள் ரேவதி மட்டும்தான். 5 காரியத்தை சொல்லி உண்மையா நான் யூடியூப்ல ஒன்று பார்த்துருந்தேன். அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, இது சாப்பாடு